ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ குக்கிங் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டீப் கிளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து பண்டிகை, அதனால் தொடர்ந்து வீட்டில் வந்து ஒரு 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 நாளாக க்ளீனிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சமையல் ரூமு, ஹாலு அதெல்லாம் முதல் நாளே நான் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சமையல் ரூமை முடிச்சிட்டோம்னா நமக்கு மொத்தமாக எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு சமையல் ரூமை முடிச்சுட்டு, அப்புறம் ஹால், அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் வெளியில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருந்தேன். பெட்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் துணியாகவே இருந்துச்சு. இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வெளியில் கட்டிலில் தான் அதிகமாக படுத்துக்கிறோம். அதனால் பெட்டு வந்து காலியாக இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொரு துணியும் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், அப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு பெட்டே நம்பி போச்சு. இன்றைக்கி தான் எல்லா துணியும் எடுத்து மடித்து வச்சிட்ருக்கேன். எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் பண்டிகை, குலதெய்வ நோம்பி, இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொருத்தரோட வீடும் அழகாக கோயில் மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறப்பவே ஆசையாக இருக்கும். அதனால் நானும் எப்போவுமே அதே டைமில் வந்து நாமளும் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டை எப்போவுமே அந்த பண்டிகை டைமில் மட்டும் அவுட்டர்லாம் வெளியெல்லாம் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஒரு பண்டிகையை கொண்டாடின மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதே டைமில் நானும் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஒட்டறை அடித்து பெட்ஷீட்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா, அடுத்த நாள் வந்து இந்த துணியெல்லாம் எடுத்து துவைச்சி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு டெம்பரவரியாக அந்த பெட்ஷீட்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு இது மேலேயே போட்டுட்டேன். ஏன்னா மறுபடியும் ஒட்டறை அடிக்கணும், அந்த டஸ்ட்டெல்லாம் மறுபடியும் பெட்டு மேலே விழக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் பெட்ஷீட்டை மறுபடியும் பெட் மேலேயே போட்டுட்டேன். இப்போ வந்து ஒட்டறை வந்து அடிச்சிட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நான் எப்போவுமே ஒட்டறை அடிச்சிடுவேன். இந்த பண்டிகை டைம் வந்தால் மட்டும் ஒட்டறை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒரு டைம் வந்து ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து பண்டிகைகள் தான் அதிகமாக வரும். அடுத்து வந்து மாரியம்மன் கோயில் நோம்பி வரும். அதுக்கும் இந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ் தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே. ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இந்த ஜன்னல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக எல்லாம் புழுதி அப்பி அதெல்லாம் துரும்பேறுற மாதிரி ஆயிரும்னு வச்சுக்கலேன் அந்த ஜன்னல் கம்பிகள்லாம். அதனால் நான் வந்து துணியை வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக எல்லாம் தொடச்சி எடுத்துருவேன். அதுவும் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால காற்று வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கும். எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்து காடு வந்து ஓட்டுவாங்க, அதாவது டிராக்டரியில் வந்து ஓட்டுவாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப புழுதி அதிகமாக வரும். அதனால் எங்களுக்கு ஜன்னல் கம்பிகள் எல்லாம் புழுதி அதிகமாக இருக்கும். அதனால் அதை அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எல்லாத்தையுமே துணி வச்சு ஜன்னல், பீரோ எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈரத்துணி போட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவேன். குளிர்காலங்களில் வீடு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ரொம்ப வேக்காது, தொண்டையும் ரொம்ப ட்ரை ஆகாது. ஆனால் வெயில் காலங்களில் இந்த மாதிரி வேலை செய்கிறப்போ தொண்டையெல்லாம் ரொம்ப வறண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதனால் வந்து அடிக்கடி நம்ம நன்னாரி சர்பத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் இப்போ கூட இந்த க்ளீனிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3 டம்ளர் அளவுக்காவது நன்னாரி சர்பத் எடுத்திருப்பேன். அதை குடிச்சிட்டு நம்ம வேலை செய்கிறப்போ தான் கொஞ்சம் தெம்பாகவும் ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நன்னாரி சர்பத் எடுத்துட்டு, ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி குடித்தாவே போதும். அவ்வளோ தெம்பாக இருக்கும். நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக பெட்ரூம் நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அடுத்து நான் வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு 8 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். சின்ன வெங்காயம் 4 கிலோ, பெரிய வெங்காயம் 4 கிலோ. ஏன்னா பண்டிகை வந்துருச்சுன்னா எங்களுக்கு சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக தீரும். அந்த டைம் வந்து நாங்கள் கோழி சாவல் அறுக்கலான்ட்டு இருந்தோம். பொங்கல் வச்சு கோழி சாவல் வந்து குலதெய்வ கோயிலில் அறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வீட்டுக்கு வந்து உறம்பறையெல்லாம் வருவாங்க. குழம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக நான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து தொல்லி தொல்லியாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், காஞ்சு போன சருகெல்லாம் அதிகமாக இருந்தது. அதனால் அதையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். வீட்டில் அதிகமாக குப்பை சேராது நம்ம வெங்காயம் தொளிக்கிறப்போ. அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து மொட்டா பெரிய சைஸ் வெங்காயத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் அடுத்த நாள் வந்து நம்ம அந்த கோழி குழம்புக்கு வந்து சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். அந்த ப்ளூ கலர் கூடையில் போடுற வெங்காயம் வந்து
கோழி குழம்பு சமைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். சும்மா அது காம்பை மட்டும் கிள்ளி போட்டோம்னா போதும். ரொம்ப தொளிக்க தேவையில்லைன்னு வச்சுக்கலேன். அதனால் அதை மட்டும் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் தனியாக பொறுக்கி எடுத்து போட்டுட்ருந்தேன். பெரிய சைஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போது இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து மணி பிளான்ட்டுக்கும், அப்புறம் வெளியில் மணி பிளான்ட் செடியெல்லாம் வச்சுருந்தேன். வெத்தலை கொடி, மணி பிளான்ட் கொடியெல்லாம் இருந்தது. அதில் கொண்டு போய் நான் கொட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன். எப்பவுமே இந்த காய்கறி கட் பண்ண வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, வெங்காயம் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நான் செடிக்கடியில் தான் கொட்டி லைட்டாக மண்ணை போட்டு மூடி விட்டுருவேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் ஓவரால் க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு பார்க்கவே வெங்காயம் அவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கும். இது வந்து அடுத்த நாள் குழம்பு வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து வீட்டில் உள் வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்து வெளியில் வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுறது தான். நாங்கள் ஒரு டிவிஎஸ் வச்சுருந்தோம். அதோட பழைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு புதுசாக போட்டுட்டோம். அதனால் அதோட வேஸ்ட்டு வந்து நிறைய சேர்ந்து போச்சு. இன்றைக்கி எடுத்து வைக்கலாம், நாளைக்கு எடுத்து வைக்கலான்னு அது ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன். இப்போ பண்டிகை வருது, சூட்டோட சூடாக இந்த வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய இரும்பு பொருட்களை தான் அதிகமாக இருந்துச்சு. சரி, பாத்திரக்காருக்கு போட்டோம்னா ஏதாவது ஒரு பாத்திரம், குடம் இந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சாக்கு எடுத்து அதில் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சாக்கு நிறைய வந்துருச்சு வேஸ்ட்டு பொருள். ஒரு டிவிஎஸ்லேருந்து கழட்டின பொருளே வந்து அந்தளவுக்கு வந்துருச்சு. அந்த டிவிஎஸ் வந்து ரொம்ப நாளாக ஓடாமல் இருந்துச்சு. அது வந்து எங்கள் மாமனார் வந்து முதல்ல வாங்கின வண்டி அந்த வண்டி. அதனால் அதை விற்கக்கூடாது, நம்ம எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்னோடய ஹஸ்பண்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி ஒரு 3 மாதமாக வந்து அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பழைய பொருள்லாம் கழட்டி இங்கே போட்டுட்டாருன்னு வச்சுங்களேன். இப்போ நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல ரொம்ப புல் அதிகமாக இருந்தது. வீட்டை சுற்றி புல் இருந்ததுன்னா நான் அப்பப்போ இதை க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணிடுவேன். சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து அதாவது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணுவேன். அடிக்கடி அது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நான் அதிகமாக பண்ணுவேன். இந்த பசங்களாம் பக்கத்தில் விளையாடுவாங்க, ஏதாவது பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும். இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக காடு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி மட்டும் க்ளீனாக வச்சுக்குவேன். அதனால் மம்மட்டி எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தீ வச்சு விட்டுறலாம். அந்த புல்லெல்லாம் காஞ்ச புல்லெல்லாம் எடுத்து தீ வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஃபுல்லாக இல்லை, எங்கள் வீட்டுக்கார் வந்து களக்கொல்லி அடித்து விட்டுட்டாரு. அதனால் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. தீ வைக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த வீக்கே வந்து எனக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அவ்வளோ வேலைங்க இருந்தது. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கள் குலதெய்வ கோயில் நோம்பி வந்து நாங்கள் எப்படி கொண்டாடினோம், எங்களோட பாரம்பரிய முறை எப்படி இருந்தது, அதாவது எங்களோட குலதெய்வ கோயிலை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். காஞ்சு போன புல்லெல்லாம் அப்பப்போ தீ வச்சுருவேன். நான் எப்போவுமே வந்து வீட்டை சுற்றி ஏதாவது குப்பை இந்த மாதிரி இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தீ வச்சுருவேன். சுற்றியும் வந்து தண்ணி இல்லாமல் அவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு. நம்ம தீ வைக்கிறப்போ நான் எப்போவுமே பக்கத்தில் வந்து ஒரு பக்கெட் வந்து தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா பக்கத்தில் வந்து வயக்காடு இருக்குது, அது இல்லாமல் வக்கிப்பில் போரெல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால் எப்போவுமே ஒரு பக்கெட் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு தான் தீப்பற்றவே ஆரம்பிப்பேன். ஃபுல்லாக ஓவராலாக க்ளீன் ஆகிடுச்சு வீடு. அடுத்து இந்த கிளிப் வந்து கோயிலில் எடுத்தது தான். எங்கள் பண்டிகையை நாங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பொங்கல் வச்சுருந்தாங்க எங்கள் கோயிலில். இதில் என்னோடய பொங்கலும் ஒன்று. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.